ஓம் முருகா. சக்தியும் நானும். இன்னைக்கு நம்ம வேல்மாறல் மகாமந்திரம் பற்றி பார்ப்போமா? மிகவும் சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த வேல்மாறல் மகாமந்திரம்ங்கிறது மிகவும் அதிகமான கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு மந்திரம். இது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது. இந்த மந்திரத்தில் 65 பாடல்கள் இருக்கும். இந்த பாடலை மொத்தமாக தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றிட்டு காலை மாலை முருகப்பெருமான் படம் இருந்தால் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி, படம் இல்லைனாலும் ஒரு அகல் விளக்காவது ஏற்றிட்டு விளக்கு முன்னாடி உட்காந்து இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை காலையும் மாலையும் பாராயணம் செய்யணும். 48 நாட்கள் என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை நம்ம முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு தினமும் நம்பிக்கையோட பாராயணம் செய்யுங்க. 2 வேளை முடியாது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு வேளை ஏதாவது காலையிலையோ மாலையிலையோ ஏதாவது ஒரு வேளை பாராயணம் செய்யுங்க. 48 நாள் செஞ்சு முடிங்க. முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும் போதே பலி கத்துது. கைமேல் பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வேல்மாறல் புத்தகம் கடைகள்லேயே கிடைக்கும். இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி கூட நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலூரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். வேலும் மயிலும் துணை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க. இந்த பாடல் முழுக்க முழுக்க முருகப்பெருமோட கையில் இருக்கிற வேலை பற்றி மட்டுமே தான் இருக்கும். 65 பாடல்களும். இந்த 65 பாடலுங்கிறது மொத்தமாக 65 வேறு வேறையாக இருக்காது. இப்போ திருத்தணியில் உயிர்த்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலூரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலே நான் சொன்னேன் இல்லையா? இந்த பாடல் பாடிட்டு முதல்ல 12 முறை பாடணும். ஒரு முறை தான் கொடுத்துருப்பாங்க எதுலேயுமே. 12 முறை நீங்கள் பாடணும். பாடிட்டு பாடக்கு தெரியல அதெல்லாம் வேண்டாம், படித்தா கூட போதும். மனசார எந்த ஒரு நினைவும் இருக்கக்கூடாது. மனசார முருகப்பெருமானை மட்டுமே நினச்சி அதை படிங்க. 12 முறை படிச்சுட்டு அடுத்தடுத்த பாடல் ஒவ்வொரு பாடலும் 3 லைன் இருக்கும். ஒவ்வொரு பாடலை படிக்கும் போதும் அந்த 3 வரியை படிச்சுட்டு மறுபடியும் திருத்தணியில் உதித்தொருளும் நம்ம சொல்லணும். இதே மாதிரி 65வது 3 வரியும் இந்த திருத்தணியில் உதித்தொருளும் தான் இருக்கும். முடிக்கும் போதும் 12 தடவை நம்ம திருத்தணியில் உதித்தொருளுங்கிறத பாடிட்டு முடிக்கிறோம். முடிச்சுட்டு தேரணியிட்டு புறமேறி தான்மகன் செங்கையில் கூர் பேரணி இட்டணுவாகி கிளவுஞ்சம் குறைந்தறக்க வேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டவேல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் கூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை. இப்படி நம்ம முடிக்கிறோம். நம்பிக்கையோட 48 நாள் செஞ்சு பாருங்கள். கை மேலே பலன் கிடைக்கும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி. இது உண்மையா நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோட படிங்க. நான் செஞ்சுருக்கேன், நான் செய்கிறேன். அதே மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். இந்த பதிவு மூலமா நீங்களும் பயன் பெறணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நன்றி.